ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பஞ்ச ஸ்ரீ கிருஷ்ணா கஷேத்திரங்கள்ல ஒன்று திருக்கண்ணபுரம், தமிழ்நாட்டுல கும்பகோணத்துக்கிட்ட இருக்கு. இங்க எழுதியிருக்கும் பெருமாள் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள். இவருக்கு மாசி மக உற்சவம் ரொம்ப கிராண்டா பண்றா. மாசி மகம் பௌர்ணமி அன்னைக்கு சமுத்திர தீர்த்தவாரி நடக்கிறது. பெருமாள் கருடவானத்துல எழுறார். அதாவது அன்னைக்கு பெருமாள் இந்த கோவில்ல இருந்து புறப்பாடு இருக்கு. எல்லா கிராமங்களும் சுத்தி இருக்கிற அத்தனை கிராமங்களும் வழியா போறார். அப்ப அங்கங்க கிராமங்கள்ல இருக்கிற கோவில்கள் எழுந்தருளிக்கும் எம்பெருமான்களும் சௌரிராஜ பெருமாளோட ஏழ்றா. எல்லாருமா சேர்ந்து கடற்கரைக்கு போற. அங்க தீர்த்தவாரின் திருமஞ்சனம் நடக்கிறது. திருமலை ராயன் பட்டணம் என்ற இடத்துல இருக்கிற கடற்கரை, அந்த பீச்சுக்கு தான் போறா பெருமாள். எல்லா பெருமாள்களும் ஏன் அந்த இடத்துக்கு போறா அப்படின்றதுக்கு ரெண்டு புராண நிகழ்ச்சிகள் சொல்லப்படுறது. ஒரு காலத்துல மலைகளுக்கு பறக்கும் சக்தி இருந்துதான். இந்திரனுக்கு அது பிடிக்கல. அதனால அவங்களோட ரெக்கையெல்லாம் கட் பண்ணிடுறான். அப்போ திருமலை ராயன் பட்டணம் என்ற மலை மட்டும் பயந்து போய் கடலுக்கு கீழே போய் மறைஞ்சுன்றது. கருடர் தன்னோட தாய் வினதையை மீட்டு கொண்டு வரார். அதுல அவர் கர்ப்பம் வந்துடுறது. அதுல என்ன ஆறுதுன்னா, அவர் எங்கெங்கெல்லாம் பறக்கிறாரோ அங்கெல்லாம் பூமி நிழலாயிடும், அந்த கீழே இருக்கிற இடங்கள்லாம். அதனால அவர் திரு கண்ணபுரம் பக்கம் வரும்போது சௌரிராஜ பெருமானோட துவாரபாலகர்கள் வராதே அப்படின்னு சொல்றா. ஆனா அவர் கருடர் கேட்கல. அப்ப என்ன பண்றான்னா, கருடருடைய அந்த இறக்கைகளோட நிழல்கள் பூமி மேல படுறத அதை பிச்சு எடுத்துடுறா அந்த துவாரபாலகர்கள். கருடர் பயந்துடுறார். பயந்து திருமலை ராயன் பட்டணத்துல அந்த மலையில விழுந்துடுறார். விழுந்து அங்க தவம் இருக்கார் பெருமாள் பேர்ல. அந்த தவத்தினால பெருமாள் அவருக்கு மனம் இறங்கி திருப்பி பறக்கிற சக்தியை கொடுக்கிறார். அந்த தவம் இருந்த இடம்தான் கருட பர்வதம். இந்த வைபவத்தை கொண்டாடுறதுக்கு இங்க பெருமாள் கருட வாகனத்துல எழுந்துள்ளார். அதுதான் நம்ம அந்த மாசி மகத்தன்னைக்கு பாக்குறோம். இந்த கோவில் என்ன விசேஷம்னா, கருட பகவான் பெருமாள் சன்னதிக்குள்ளே கர்ப்பகிரகத்திலே பெருமாளோடையே எழுதியிருக்கார். அது ஒரு அதிசயம். இங்க இன்னொரு ஒரு புராண நிகழ்ச்சி என்ன நடந்தது அப்படின்னா, உப்பரிசரவசுன்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு வெளியில போறான், தாகம் எடுக்கிறது ரொம்ப. அப்ப என்ன பண்றான், போற வயல்கள் எல்லாம் கட் பண்றான், அதால இருக்கிற பயிரெல்லாம் கட் பண்றான், இந்த தாகத்துல கோவத்துல தண்ணி கிடைக்குமா அப்படின்னு. அப்போ அவன் கட் பண்ணும்போது அலறல் சத்தம் கேட்கறது, ஒரே அழுகையா இருக்கு, எல்லாரோட குரலும் கேட்கறது. அது என்ன அப்படின்னாக்கா, அவன் வெட்டினதெல்லாம் முனிவர்களை, அதாவது முனிவர்கள் அங்க தவம் இருக்கா. அவ அப்படியே ஒண்ணுமே சாப்பிடாதனால அவ இழைச்சு போய் பயிர் அந்த அளவுக்கு மெலிசாயிடுறா. அவன் அது பயிர் நினைச்சுட்டு இருக்கான். அதனால அவ எல்லாருமே அவளை கொண்டுடுறான். இப்ப பெருமாள் இதை பாக்குறாரு. பார்த்துட்டு 16 வயசு பாலகனா இந்த ராஜாவோட சண்டை போடுறாரு. இந்த ராஜாக்கான தெரிஞ்சு போயிடுறது, வந்திருக்குது சாதாரண மனுஷன் கிடையாது, பெருமாள் தான் வந்திருக்காரு அப்படின்னு. அப்ப சரணாகதி அடைஞ்சுடுறான். பெருமாளும் ராஜாக்கு இங்க காட்சி தரார். இதெல்லாம் நடக்கிறது இந்த இடங்கள்ல. ராஜா தன்னுடைய பெண்ணு பத்மினி என்றவரை பெருமாளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். ஆனா நம்ம கோவில்ல பத்மினி நாச்சியாரையும் இங்க சேவிக்கிறோம். இந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் என்ன பண்றான்னா, பெருமாளை மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, திருமலை ராயன் பட்டணத்து ஊர்க்காரோட ராஜா தான் இந்த ராஜா. அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கனால அவள்லாம் பெருமாளையே மாப்பிள்ள மாப்பிள்ள தான் கூப்பிடா. மாப்பிள்ள வந்துட்டார் அப்படின்னு பெருமாள் திரும்பி தீர்த்தவாரி முடிஞ்சு வரும்போது பல்லக்குல ஏழ்றார். பரப்புல எல்லாம் ஏறி இறங்கி எல்லாம் ஒருவர் ஒரு கிராமத்து பக்கமா அப்போ அந்த பக்தர்கள் சூழ்ந்துண்டு அவர் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறது. அவ தெருவோரம் பாக்குறோம், கோலங்கள்லாம் போட்டு பெருமாள் அப்படி வரவேற்கிறார். அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி.